So good morning students. இன்னைக்கு நம்ம யூனிட் 3 பேட்டர்னில் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 2.3.2 பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 பை யூஸிங் காஸ்டிங் அவுட் 9. ஸோ 9ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி என்ன எலமெண்ட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த நம்பர்ஸ் வந்து 9ஆல் மல்டிப்ளை ஆகும் இல்லை டிவைட் ஆகும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9443 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா ஏற்கனவே 9 இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற நம்பர்ஸை வந்து கூட்டுங்க. கூட்டினா 4 + 4 + 3 11. ஸோ 11 வந்து மறுபடியும் கூட்டினீங்கன்னா 2. ஸோ 2 அப்படிங்கும்போது இந்த நம்பர் நாட் மல்டிப்ளை பை, அதாவது டிவைடட் பைன்னு சொல்லணும், மல்டிப்ளை பை 9 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதாவது மல்டிபிள் ஆஃப் 9. ஓகே, அதை அறிஞ்சுக்கணும். ரெண்டுக்கும் மல்டிப்ளை பை இல்லை, மல்டிபிள் பை 9. ஓகே, ஸோ 108. ஸோ 108 நீங்கள் சம் பண்ணிங்கன்னா 9 தான் வரும். ஓகேயா, 1008 அப்படின்னா 1 8 கூட்டினீங்கன்னா 9 வரும். ஸோ 9 வந்து போயிடும். ஸோ அதனால் மல்டிபிள் ஆஃப் 9. ஸோ இதில் எத்தனை 9s இருக்கும், எத்தனை 9 இருக்குமோ அத்தனை 9. ஓகே, சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் சம் பண்ணி 9 விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா 20 வரும். சார் அப்போ 9ஐயும் கூட சேர்த்துனே என்ன வரும்னா 29 வரும். 29ஐயும் மறுபடியும் இது பண்ணிங்கன்னா 18 அப்படின்னா 9. அந்த மாதிரி ரொம்ப கட் பண்ணி உள்ளே போக முடியாது. ஸோ 29. ஓகேயா, ஸோ 2 வரும். ஓகே, நீங்கள் இதை 9 இதில் 20 கூட 9 ஆட் பண்ணிங்கன்னா 29 வரும். 29 இது பண்ணிங்கன்னா 11 ப்ளஸ் எல்லாம் ஒன்று தான், 2 தான் வரும். ஓகே, அப்போ அது மல்டிபிள் ஆஃப் 9 கிடையாது. ஓகே, சரி. அடுத்தாப்புல 2 3 7 6 9. ஸோ இதில் 9 எடுத்துருங்க. மிச்சம் இருக்கிறத நம்ம சம் பண்ணலாம். பார்த்திங்கன்னா 23 7 6 இதை சம் பண்ணலாம். இல்லைன்னா இதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஐயும் 7ஐயும் நீங்கள் சம் பண்ணிங்கன்னா 9 வந்துடும். 3யும் 6ஐயும் சம் பண்ணாலும் 9 வந்துடும். மறுபடியும் இது எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா 27 வரும். 27 மறுபடியும் பண்ணால் 9. ஸோ மல்டிபிள் ஆஃப் 9 அதை வந்து நம்ம 9ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் ஆஃப் 9. ஸோ இதில் அதே மாதிரி நம்ம பண்ணிங்கன்னா 12 உங்களுக்கு 3 வரும். இட்ஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 9. ஸோ இந்த மல்டிபிள் ஆஃப் 9ங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் 18 அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 9, 2 9 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, 27 இட்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் 9. ஸோ 3 9 இருக்குது. ஓகே, 9ஆல் உருவாக்கப்பட்டது. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. ஓகே, சரி. சர்க்கிளில் கரெக்ட் அடிஷன் ஃபேக்ட் பை யூஸிங் காஸ்டிங் அவுட் 9. ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கரெக்டாக 9 காஸ்டிங் வருதா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக கூட்டி பாருங்கள். இது ரெண்டாவதாக கூட்டிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 17 + 8. அடுத்தது 5 3 6 9 கூட்டினீங்கன்னா 23. அது வந்து 5ல் வந்து முடியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா 22. அது 4ல் முடியும். ஸோ இந்த 8ஐயும் 5ஐயும் சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13. அது 4. ஸோ 4 = 4 ஆயிடுது. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் தனித்தனியாக இப்படி பாருங்களா. இப்போ இந்த நம்பரில் 4 3 வந்து நான் ரெட் கலரில் குறிச்சிருக்கேன். இதே வந்து 9ல் வந்துடுது. ஸோ அதை விட்டுட்டு 3 + 5. ஓகே, அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 9 தனியாக ஒரு கலரில் கொடுத்துருக்குறேன். 3 6 அது ஒரு கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ 9 9 18 ஆயிடுது. ஸோ அப்போல்லாம் 5 மட்டும் நம்ம சம் பண்ணால் போதும். சொல்கிற புரியுதுங்களா? ஸோ 4 ஆயிரும். அதே மாதிரி அங்கேயும் பார்த்தீங்கன்னா 4. ஓகே, எல்லாம் சேர்த்திங்கன்னா மறுபடியும் அதே 4 = 4. ஸோ இட்ஸ் ஓகே. அடுத்ததுக்கும் அதே மாதிரி 8 = 8ன்னு ஆன்சர் வந்துடும். ஓகே, சரி. அதே மாதிரி சப்ட்ராக்டுக்கும் இதே விஷயங்கள் தான். ஸோ அதே மாதிரி பண்ணிங்கன்னா 4 2 ஈக்குவலாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.